ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோக்குள்ளே வந்துருக்கோம். அதாவது இந்த கேமுக்குள்ளேயே இப்போ வீடியோ எடுக்க மாட்டோம். வந்தேன் பழைய வீடியோ இருந்துச்சுல்ல, அப்போதான் உள்ள வந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா புடி இயர்ஃபோன்ஸ் புதுசாக வாங்கினது. முக்கியமாக சொல்ல மறந்துட்டேன். இப்போ நம்ம அப்ளை பண்ணிருக்கோம் ஒரு விஷயம். என்னடா அப்ளை பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏபி டிவிலியர்ஸ் இருக்கான் பாருங்க. கடைசியில் பேக் முடிச்சு நான் அப்புறம் பேசுவோம். தலைவரோட பவரே லெவல் 8500 இருக்கார். புதுசாக வாங்கினது. இருங்க தாபரம் என்னன்னா டீம்களுக்கும் லைனப்ஸ் இல்லை. தலைவரை எங்கே வச்சுருக்கோன்னா கடைசியில் கறக்கார். பார்த்துக்கோங்க. அப்புறம் இங்கே உள்ளவன் இருக்கிற சோயத் தெரு வாயில் அவன் பேர் வேறு சோயத் அக்தர். ஐயோ இவனுக்கு யூஸ் பண்ணுறது எனக்கே யூஸ் பண்ணியிருக்கேன். பைக்கு இப்போ மிஷன்ஸ் இன்னும் பார்த்து பார்த்தீங்கன்னா, நம்ம லோவர் ஆர்டர் மிடில் ஆர்டர் பேட்ச்மேன் லெஃப்ட் ஹேண்டர் பார்த்தீங்கன்னா அடியில் 905 இருக்கும். 2 மேட்ச் விளாண்டு கஷ்டப்பட்டு உள்ளே ஆயிடுச்சு. போயிட்டே இருக்கேன். அப்புறம் இன்றைக்கி ஸ்கூல் போனால் புது ஸ்கூல் போனோம். நல்லா தான் இருந்துச்சு, ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு புது ஸ்கூல். அடுப்போட டார்கெட் 86 சப்பையாக அடிக்கும். கட்டாசுரம் ஃபாஸ்டஸ்ட்டு 50 அடிக்கலான்னு பார்த்து இவங்க விடமா தந்தேன். அந்தளவுக்கு பவுலிங் போட்டு உயிரை வாங்கலாம். இப்போ இங்கே பவர் 400 அடுத்த ஓவர் வரான். இவன் அடித்து கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் பால் 6 செகண்ட் பால் 6. இன்னும் ஜஸ்ட் மிஸ்ட். இப்போ ஹை ரிஸ்கில் எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி ஷார்ட் அடித்து கம்மிட்டு போகணும். இந்த மாதிரி ஸ்கொயர் கேட்ச் வெளியே கிடச்சிட்டான். ஐயோ அடுத்த இவனா ஐயோ அப்புறம் இவனை வச்சுட்டு நிறைய விக்கெட் எடுக்கும். நான் 50 14 பால்ல கேஎல் ராகுல் ரெக்கார்டு 25 ஆஃப் செஞ்சுரி. இன்னும் சில பேர் இருப்பாங்க, அவனுக்கு 8 ஆஃப் செஞ்சுரி இதான் ஹையஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். இன்னொருத்தர் எவனோ அவன் பார்த்தீங்க நிறையா ஆஃப் செஞ்சுரி 50 மேலே 50 ஆஃப் செஞ்சுரி அவனுக்கு வெயிட்டிங்கில் இருக்கு. நம்ம ஸ்டேஜா இப்போ இந்த டூம்காரன் தானே டூம் என்னடா டூம்காரன்னு சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ஓரத்தில் பவுலர் நேம் இருக்குல்ல, அதில் ஏ குமார்னு இருக்குல்ல, ஏ ராஜ்குமார்னு. அவனோட ஸ்பெஷல் எபிலிட்டியே வந்துட்டு ஐயோ கீப்பர் கேஸு. இப்போ நம்ம ஃபார்மல் இந்தியன் கிரிக்கெட் லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேனாக உள்ளே இருக்கிறோம். ரூம் ரேசிங் சொல்லலை. இதோ இவன் தான் பவர் ஃபுல் செட்டில் மாறணுமா இருக்கும். ஸ்டைலிஷ் கிரிக்கெட் ஷார்ட்ஸ். ஏன்டா இவ்வளோ நாள் வீடியோ போடாமல் லீவில் 2-3 வீடியோ போட்டு இப்போ மொத்தம் எடுக்கிற வீடியோ போடுறேன்னு கேட்டிங்களா? அது ஒரு அப்போலாம் போகலான்டா இருந்தேன். நான் ஒரு பைத்தியக்காரன் போட மாட்டேன். டைம் கிடைக்கும். இனிமேல் பார்த்தீங்கன்னா டெய்லி ஹிட் விக்கெட் வீடியோட வரும்.
ஒரு நேற்று ஒரு வீடியோ பார்த்தோம்னா ட்ரோலிங்னு புதுசுன்னு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். ஏன்னா கேட்டிங்கன்னா வியூஸ் கம்மி தான் 15 ரூபா வந்துச்சு. ஆனால் இவ்வளோ நாளில் இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ வியூஸில் வந்ததே இல்லை. இன்னும் ஒரே ஒரு வீடியோ என்ன 191 வியூஸ் அந்த வீடியோ போச்சு. யாருக்கு இதோ என்ன டூம் பவர்றாங்க, விக்கெட் எடுக்கிற பவர். ஸோ இதுவே அப்புறம் இன்னைக்கு ஹெட்செட்டை நிறைய டைம் கீழே போட்டு பயந்துக்கிட்டே இருந்தேன். பக்குன்னு நெஞ்சில் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அப்பத்துக்கு அடிச்சுக்கிட்டே இருப்பேன், என்னடா இதுன்னு. அப்புறம் நான் சாப்பிட கூப்பிட்றாங்கன்னு போனேன். சாப்பிட வான்னு கூப்பிட்டாங்களா, சரி சாப்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு போனேன். அதுக்கப்புறமேட்டு அப்போ வந்துட்டு நான் இயர்ஃபோன்லாம் கழட்டி வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் அப்போ வீடியோ ரெக்கார்டிங் செக் பண்ணேன். நான் இயர்ஃபோனில் பேசுகிறது கேட்குறாங்க. ஒரு வீடியோ 6 நிமிஷத்தில் 6 செகண்டில் ரெடி பண்ணேன். அது ஓகே, நல்லா ஒர்க் ஆகுது. சரின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்களா, சரி வீடியோ எடுத்துருவான்னு சொன்னாங்களா, சரி ஓகே வீடியோ எடுத்துகிட்டு போயிடலான்னு. அப்போ போகும்போது இது கீழே விழுந்துருச்சு. பக்குன்னு ஆயிடுச்சு எனக்கு. ஃபஸ்ட் பால் கை மேலே அப்படியே அப்பா இன்னும் பாத்து குட்டிக்கெல்லாம் சான்ஸே இல்லை. இவெல்லாம் ஆடவே பாத்து இவன் ஸ்டேஜாலாம் அடிப்பான். இவன் பவர் ஆன் பண்ணி வச்சு ஸ்மாஷு 2 பால் 2 6 அடிப்பான். 2 பால் 2 6. எவ்வளோ ஸ்லோவாக இருக்காது டாபர் இருக்கு. அப்புறம் ட்ரோலிங் நியூஸ் அந்த வீடியோ இருக்குல்ல, அதை பார்த்தீங்கன்னா எனக்கு வீடியோ எடுத்ததுக்கப்புறம் அந்த ஐடியா ஆமாம் அப்படியே ஃப்ரீ ஃபயர் இருக்குல்ல அப்படி இதாகிடுச்சு. 6 அதுக்கு வந்து சஸ்பெண்ட் ஆயிடுச்சு. அதை சொல்ல வரல. அதில் ஐடி வந்து சஸ்பெண்ட் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணுறோன்னு யாருக்கும் என்னன்னே தெரியல, சுத்தமாக புரியல. அப்புறம்னா ஏதோ அப்புறம் பண்ணி வெயிட் பண்ணி பார்க்கலான்னு வெயிட் பண்ணிட்டுருந்தேன். இப்போ எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை, இந்த மேக்ஸ்வெல் இன்னிங்ஸ்லாம் ஆடணும். இந்த மேக்ஸ்வெல் மாதிரி இன்னிங்ஸ் ஆடணும்னு ஆசை. அது சான்ஸ் ஒரு உண்டாயிடுச்சு. அது பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல் அடிப்பால் ஒரு அடி, அதே மாதிரி ஏதாவது ஒருத்தனை வச்சு அடிக்கலான்னு பார்ப்போம். பார்த்துக்குச்சி ஐயோ இன்னொரு அடிக்கவே கூடாது. அடிக்காமே போகிறோம். ஸ்கொயர் கற்றுங்க மேலே தூக்கி வச்சு இன்னொரு வில்லியம் ரிச்சர்ட்ஸ் தூக்கிட்டான். மிஸ்ஸா ஏதோ அடிக்கிறான் வில்லியம். அப்புறம் பிளைனர் இன்னிங்ஸ் ஒன்று ஆடினான். டீம் அப்படி ஆடாது அப்படியே தொங்கிட்டு இருக்கு. அப்போதான் ஒழுங்காக ஆடினான் இந்த வில்லியம் ரிச்சர்ட்ஸ். எவ்வளோ 90 96 ரன் எடுத்தான். ஆனால் ஒரே 2 செஞ்சுரியும் என்னமோட பார்த்துருக்கேன். இவன் எல்லாம் விக்கெட் பண்ணியிருக்கான். சிக்ஸாக தொடங்கும். என்ன அடிக்கிறான், முடிஞ்சு ஹார்ட்லோ லைட்டாக ஸ்பீடு சேஸு பார்த்தீங்கன்னா இங்கே இருங்க. அவன் டக் அவுட்டுன்னு நினைக்கிறேன். இல்லை அவன் எவ்வளோ நம்ம ஸ்டேஜா வந்துட்டு 37 ரன்னு 12 பாலில் இவன் 22. இவன் 2 பால் 2 6 அடித்தாங்க. ராமன் ஒரு குட்டிக்கு அவனையும் பார்த்தான். ஸோ இப்போலாம் ஃபேஸ் காமிச்சு முன்னெல்லாம் சின்ன வயசில் இது எப்போ ஆரம்பிச்சது, ஒரு 3-4 வருஷம். ஆமாம், இதில் வச்சுருந்தேன் கொஞ்சோண்டு காசு. 25K தான் இருக்குது.
டாபர் யார் இவன்? யுவி யுவராஜ் ஜெயின். பார்க்க ஏதோ பாட்டு குட்டி மாதிரியே இருக்கானே. ஏய் டாபர்ஸ் இருங்க இருங்க, ஏதாவது நடுவில் எவ்வளோ நேரம் கிடைக்கிறானான்னு பார்ப்போம். நடுவில் எதுவும் பிளேயரே இல்லை எனக்கு. போன சீசன் ஒருத்தன் விட்டீங்க இல்லை அறிவு கட்டவங்க. போன சீசன் ஒரு மொக்க பிளேயர் விட்டீங்க. அப்போ நான் எலைட் பாஸ் போத்திருந்தேன் பாஸ். அப்படி கம்மியாகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் இன்க்ரீஸ் பண்ணுறோம். தலைவரே இன்க்ரீஸ் பண்ணி ஒன்று ஓப்பனராக வைக்கிற வரணும். இரநூ 2400 3 ஸ்ட்ரைக்கில் இருக்கோம். நம்ம 7 ஸ்டார் வச்சு போட்டிருக்கோம். எடுத்தாச்சு. அரே பாய் பாய். பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து உங்களுக்கு 30 நிமிஷம் வரும்னு நினைக்கிறேன். ஃப்ரீயாக இருங்க. ஒரு பிளைண்டர் இன்னிங்ஸ் ஆடுவோம், ஜாலியாக போவோம். என்ன நாயும் கேட்காது. இல்லை மொக்க பவுலர்ஸ் அண்ட் பேட்ஸ்மேன்ஸ். ஃபஸ்ட் ஒரே எல்லா விக்கெட்டும் விட்றோம். நெக்ஸ்ட்டு மரணமாக ஒரு இன்னிங்ஸ் ஆடணும். அது எப்படி இனிமேல் தான் கச்சேரி. 57 ரன். ஃபஸ்ட் பேத்து இங்கு உள்ள இறங்கி இடத்துல சுற்றினா உச்ச தலை இனிக்கிட்டான். அடை பிடிக்கிற ரியெல்லாம். ஏய் ப்ரோ என்ன ஸ்ட்ரைக்கரை வச்சுனா இந்த மேட்ச் பிடிக்கிறோம். பிளைண்டர் நாக் ஆட போகிறாங்க. ஹெலிகாப்டர் கிரவுண்டே தாண்டுருச்சு. என்ன இப்பெல்லாம் பேசுகிறதுனே புரியல. ஸ்கூலில் வேறு இப்போ இன்றைக்கெலாம் ஃபஸ்ட் டேவா, இன்றைக்கும் ஹோம்ஒர்க் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு இன்னும் பிளைண்டர் இன்னிங்ஸும் இப்போ பிளைண்டர் இன்னிங்ஸும் இல்லை, ஒரு மண்ணாங்கண்டி இன்னிங்ஸும் இல்லை. அழகாக ஊற்றாக போகிறோம். ஹை ஜாலி. ஃபஸ்ட் விக்கெட் ஸ்டார்ட்ஸ் மேக்ஸ்வெல் அண்ட் பேட் கமின்ஸ் இன்னிங்ஸ். ஏ அடிச்சு கொடுத்தாலே. வாட் எஃபெக்ட்ஸ். அவுட் ஆகுடா. டூம்பால் ஜாலி. ஒரு 2 பால் 2 விக்கெட்டு. ஜாலியோ ஜிம்கா நான் டங்கர் வில்லியம் ரச்சிட்ஸ் அவுட். சொல்லத்தான் முடிஞ்சா போச்சா. சிங்கிள்ஸ். டுக் 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 டுக். சிங்கிள்ஸ் அடிக்க முடியாத சமயம் மாதிரி அடித்திருக்கும். நெக்ஸ்ட் நம்ம ஏபிடி வச்சு டுக்கு. அடுத்து 1000 ஒருத்தர். அடிக்கிறாங்களே. மொக்கையை தொடர்ந்து பார்த்தா ஒன்று கூட பிளைனர் இருந்துச்சா மாறல. சைக்கம்ன்ற அடுத்த ஓடுறான். ஏபி தான் கரெக்டான ஆள். சரிப்பா ஆள் சொல்லிட்டாங்க. 62 ரன் மாறணும். லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் சேஸ் பண்ணுறான். அப்படி சொல்கிறான். அவன் அழகாக சேஸ் பண்ணிட்டு போயிடும். ஒரு விக்கெட் வச்சு விடுடா பாருங்க. இவனுக்கு ஒருத்தனுங்க அடிச்சு போயிடுவாங்க.
நெக்ஸ்ட் நம்ம மாஸ் போலரா. ஆஹா, வண்ணிண்டு விளாட்லகே. ஏபிடி கரெக்டான ஆல். பேட் கமெண்ட்ஸ் படல நான் ஸ்ட்ரைக் இருக்கு. சிறப்பான ஆல். டாப்ரே ஜாக்கர் போடுற. யூ ஆர் ஃபக்கிங். டாப்ரே சி அடிக்க பை. அரே பையா. கேட்ச பிடிங்களே. என்ன மேன் இரிட்டேட் பண்ணுறீங்க? அப்படியா மேன்? அட்ட கும்மால. என்ன மேன் இது? இதை கேட்குற மேன். பிளைண்டர் நிக்ஸ்னு இல்லை மேன். இப்போ ஆடுற மேன். டொமீல் Domil 50 apps 66 பவர் போடு அடி. லாஸ்ட் ஒரு பிளைண்டர் நார்மல் ஆடலாம். கிலிஸ்தான் இன்னொரு கிலிஸ்தான். ஆறு பால் பண்ணோறா அப்படியே கை விறுவிறுப்பாக ட்ரில்லிங் ஆகும். பவுலிங் ஏற்றங்களாம் ஒன்று கூட ஏற்றக்கூடாது. இன்னொரு 200க்கு மேலே ரன் உண்டு. நான் சொல்கிற ஏபிடிலாம் மொக்கை எடுக்க அவங்க எலக்ட் பாஸ் பார்த்தாங்க. 2 பால் ரன் 6 அடிக்கிறோமா க்ளீனாக ஜெயிச்சிருப்போம். இங்கே கடைசி போல் 3 உள்ள வந்துருக்கா. ஐயோ 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 ஐயோ. ரேஸ் மாட போடு. டாபர்ஸ். அரே பையா. சிங்கிள் சைடு வின்னிங் ரன்ஸ் எடுத்து ஆகாஷ் சோப்ரா அவன் இல்லை. ப்ளீஸ் டைப் செஞ்சு பாருங்க. 76 க்ளீனாக விக்கெட் எடுக்கிறோமா ஆற்றிக்கிட்டு போகிறோமான் இருக்கக்கூடாது. வாத்த மேன் யாரையும் வந்தாங்க. ஃபஸ்ட் பால் இவன் மேலே நம்பிக்கை வச்சிருந்தேன். இவன் கூட மேட்ச் போனால் எல்லாம் செத்து போயிடுவேன். இப்போ நம்ம வீடு ஷிஃப்ட் பண்ணியாச்சு. எங்கள் வீடு இருங்க. ப்ளே கொடுத்த எங்கே போடுவார். 4 வின்னிங் 6 இருக்கோம். 12 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னும் 2 மேட்ச் ஆனால் போடுங்க. சரி அப்லோட் பண்ணணும். எல்லாம் வேலையெல்லாம் இருக்குது. சாப்பிட்ணும், தூங்கணும், ஸ்கூலுக்கு போகணும். 83 பண்ணா நான் இதை வச்சு நாங்கள் நக்கிறதா கேட்குறேன். நான் ஏதோ பைத்தியமா? யூ பெட்டி ஃபுல் பிளட்டி பேக்கர்ஸ் சொல்ல வச்சான். முடிஞ்சு பவர். இவனை வச்சு அடிக்கிறதுக்கு பிளைண்டர் அடிக்கிறாங்க. ஏதோ ஒரு 4 சான்ஸ். என்ன தலைவர் 6 இன்னொரு 4 இல்லைனா 6. அது என்னமோ கலவரம் இல்லை இருக்கிறான். என்னைக்கும் ஆவான்னு கூப்பிடுவான். இவனே பேட் கமெண்ட்ஸ் மாதிரி அடித்திருக்கான் பார்த்து.
ஃபர்ஸ்ட் 2 பால் 2 6. பாத்து மரணம் பாத்து எப்படி ஆடுவாங்க. என்ன அடி இவங்கிட்ட பேத்தை கொடுத்தா சிங்கிள்ஸ் அண்ட் டபுள்ஸ் இஸ் த கீ டு ப்ளே அப்படின்னு ஒரு கேமில் சொல்கிறீங்க. இவனை பார்த்து குத்திக்கு ஒரு ஆஃப் செஞ்சுரியை போட்டு ஆஃப் செஞ்சு வர சான்ஸ் இல்லை. ஆடா டாபருங்களா எனக்குனே ஒன்று சாவிங்களாடா. நம்ம பவுலர் வச்சு மேட்ச் முடிக்கிறோம். த பவர் டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் த பவர் ஆஃப் பவுலர்ஸ். உங்களுக்கு பவுலர் பற்றி தெரியாதுங்க. அடித்தானா 6 4 இந்த மாதிரி வேணால் 4 போக முடியாது. அடிப்பாங்க சில டைம் சான்ஸ் கிடச்சா நொறுக்கிடுவோம். உய் 6 அடிக்கிறாங்க. டாபர்ஸ் இல்லை பவுலர் ஸ்வேக் ஆஃப் த ஆடி பார்த்துறேன். Soya accepted is the possible. He's a special man. Yeah, hat trick. It's a hat trick, man. It's a Malinga record, yeah. நான் வார்த்தைக்கு இங்கிலீஷில் பேசுகிறேன். அடிக்கிறாங்க ஏபிடி. He is coming now. அடிக்கிறான் சொல்லப்போனால் அடிக்கிறாங்க. சாரி கைஸ், ஒரு முக்கியமான விஷயம். ஆடாரு நான் இன்னும் ஒரு மேட்ச் ஆட போடல. அவள் தான் முடிஞ்சு வின்னிங் ரன்ஸு என் கடை வரப்போகுது. ஜோக்லேயே அடிக்கிறான். கண்ணா அப்படின்னா அடித்து முடிச்சாச்சு. மறக்காமல் ரொம்ப தேங்க்ஸ் இவ்வளோ நேரம் வீடியோ பார்க்குறவங்களுக்கு. நான் இப்போ எடுக்கிறேன் பார்க்குறவங்களுக்கு ஹை ஸ்கோர் சொல்லிட்டு போகிறேன். பவுலரில் நம்ம ஆகாஷ் சோப்ரா அடின்னு மரணமாக போட்டு விக்கெட்டு சூப்பராக அடித்தார். 4 கோம்போடு அந்த ஓவரு. நெக்ஸ்ட்டு பேட்டிங் லைனப்ஸ்ன்னு பார்த்தா நம்ம லெஃப்ட் ஹேண்டி பேட்ஸ்மேன் ஓப்பனராக இறங்கினார்ல அடிச்சு ஒரு சிங்கிள் டபுள்ஸ் எடுக்க தெரியாமல் நாய் மாரி ஊற்றிட்டார். அவர் 21 ரன் 48 பாலில் 48 ரன் 21 பாலில் அது பெரிய கம்மியும். நம்ம எப்படியோ ஒரு ஸ்மால் கம்மியும் 18 ரன் 8 பாலில் நம்ம ஆகாஷ் சோப்ரா நம்ம டீமில் இருக்க ஆகாஷ் சோப்ரா அடித்தார். ஒரு 6 போச்சு. அப்புறம் டபுள் சிங்கிள்னு எடுத்து முடிச்சிட்டாரு. மறக்காமல் அடுத்த நாளைக்கு இந்த மாதிரி ஒரு டீமில் வீடியோ வந்துடும். அப்புறம் பார்க்கலாமா?